ஹாய், குட் மார்னிங்க. வெட்னஸ்டே. இன்றைக்கி மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்ன செய்கிறேன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? இது ஈவினிங் ஒரு 8 மணிக்கு தான் வருங்க. பாருங்கள், இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான். கோவா அப்புறம் மாம்பழம் விற்றாங்க. சரி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா சுமாராக தாங்க இருந்தது. இது என்ன தெரியுங்களா? நேற்று வச்ச கம்மங்கூழ், இல்லை ராகி கூழ். இது சூப்பராக இருந்துச்சுங்க. நேற்றை விட இன்றைக்கி நல்லா இருந்தது. இந்த அளவுக்கு குட்டி சொம்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னைக்கு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. அவருக்கும் அதுதான் கொடுத்தேன். வேறு எதுவும் நாங்கள் சாப்பிடலை. நீ பசிச்சாதான் நாங்கள் வேறு ஏதாச்சும் சாப்பிட்லான்ட்டு இருக்கிறோம். கம்மங்கூழ் ராகிக்கூழ் எப்படி செய்கிறதுன்னு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க. இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன், பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தட் தான், கண்டிப்பாக ட்ரை. பருப்பு முருங்கைக்கீரை தாங்க எனக்கு கடைஞ்சேன். அடிக்கடி ஒரு மரத்தை காமிப்பேன் இல்லைங்க, முருங்கைக்கீரை மரம், அங்கேருந்து தான் பொறிச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் லாங் வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் பாருங்கள், நான் கிளாஸில் போட்டு வச்சுருந்தேன்ல, அது பாருங்கள் 2 டேஸ் கழித்து எடுத்தேன். அப்படியே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ராகி களி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், காலி சரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். சாப்பாடும் அது போல் ரெடி பண்ணிவிட்டேன். ஒன்றும் இல்லைங்க, சுடு தண்ணி நல்லா காய்ச்சி உப்பு போட்டு வச்சுக்கோங்க. இது கையிலேயே கரைச்சி, இல்லைன்னா ஸ்பூனில் கரைச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. கட்டி ஆகுங்க, கண்டிப்பாக கட்டி ஆகும். நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி கட்டி ஆகும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிருங்க. இது ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு. நல்லா 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ஆனால் கலக்கிட்டே இருக்கணும், 2 மினிட்ஸ் கலக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இன்னொரு சின்ன டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா, உப்பு போடும்போது கொஞ்சம் இது போட்டுக்கணுங்க, சர்க்கரையும் போட்டுக்கணும். அப்போ டேஸ்ட் இன்னும் கூடுதலாக கிடைக்கும். ஒரு பிஞ்சு தான் போடணும் சர்க்கரை. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த பால்லாம் வெளியே வருது பாருங்கள், இதுதான் திக்னஸ்ஸு. பாருங்கள், அப்படியே திக்னஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். நீங்கள் ரொம்ப கிளறிட்டே இருக்கணும்ல அவசியம் கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அது மஸ்ட்டுங்க. அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால நம்மளோட ஹெல்த்து வேறு எதுக்கும் பாதிக்காதுன்னு எனக்கு தோணுதுங்க. அதனால தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுருங்க, தயிர் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், ரெடி. அவ்வளோதான், டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது என்ன பண்ணணுன்னா, இந்த ஏர் டைட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு தட்டு இல்லைன்னா மூடி போட்டு மூடி வச்சிடணுங்க. 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். இது தண்ணி ஊற்றி தயிர் வெங்காயம் எல்லாம் போட்டு மூடி வச்சு அடுத்த நாளும் சாப்பிட்டு பாருங்கள், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த மூடி எப்படி இருக்குன்னு நான் கிளிப் பண்ணியிருப்பேன், பாருங்கள், சரிங்களா? இதுதான் என்னோடய மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ரொட்டீனு. அப்புறம் இன்னொரு டிப்ஸு சொல்லியிருப்பேன், அதுவும் போக போக வீடியோவில் தெரியும், பாருங்கள். ஷார்ட்ஸாகவும் போட்டுடுறேன் மார்னிங். நான் ஈவினிங் உங்களுக்கு லாங் வீடியோவும் போட்டுறேன். என்னோடய அப்டேட்ஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்துடும். நீங்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த சுண்டி வருதுங்களா, அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு ரெடியானதுக்கு அர்த்தம். கெட்டியாச்சு, அப்புறம் பயந்துக்காதீங்க. அதுக்கப்புறம் இப்படி ஆகிடும். ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ரெடி ஆயிருங்க. தேங்க்யூ. இது ஈவினிங் ரொட்டீனுங்க. சரி கிளம்பலாம், எங்கேயாச்சும் கிளம்பலாம், 4 நாள் ஆச்சு வெளியே போய் அப்படின்னு சொல்லி, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. டிஷர்ட்டும் ஜீன்ஸ் தாங்க போட்டிருந்தேன். அப்புறம் திடீர்னு கோவிலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா இந்த குளிருக்கு இது தாங்க தாங்குது, அதனால தான் இது போட்டிருக்கேன். அப்புறம் தலைவலி ரொம்ப வந்துருச்சு. சரி டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு. கோவிலுக்கு வேறு போகணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அவரையும் பார்த்து ஒரு 4 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி அவரே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு டக்குன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எடிட் பண்ணுறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படியே என்னோடய தோஸ்தையை பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. இதுதாங்க என்னோடய மார்னிங்லேருந்து ஈவினிங் ரொட்டீன்.